மமிதா பைஜு அவங்களும் வந்து ஜனநாயகன் வந்து விஜய் சார் சொல்லிட்டாங்கன்றதா. அவங்க வந்து இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா விஜய் சார்ட்ட நான் கேட்டேன், எல்லாரும் சொல்கிறாங்க இதுதான் உங்களுக்கு கடைசி படம் அப்படின்னு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நான் முடிவு பண்ணேன்னு சொன்னதை அவர் எப்படி எடுத்துக்கிறேன்? மாட்ட போகிறாங்க அந்தம்மா வாயை கொடுத்து மாட்ட போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லாமல் போய் ஒரு கமெண்ட்டை சொல்லி விட்டாங்க. இதை நான் வந்து பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நாங்களாம் ஆசைப்படுறது வந்து விஜய் சார்கிட்ட நீங்கள் இப்படிலாம் லாஸ்ட் படம்லாம் சொல்லாதீங்க, அரசியல் போகிறேன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். லாஸ்ட் படம்லாம் சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் ஒன் லாஸ்ட் சாங், ஒன் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு ஐயோ விஜய் அவர்களுக்கே ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால தான் அவரே ஒரு டைலமால இருக்காது. ஸோ அவருக்கே வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் நேற்று பார்க்க முடியுது இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது இப்போ வெளியில் நம்ம பேசுறது ஓகே, நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு பேசினா அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்க பேச மாட்டிப்போம். அவங்க கூட ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை நடித்தவங்களாம் அப்படி பேசக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷத்தில் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சார் என்கிட்ட சொன்னால் 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வரையும் பார்க்கலான்னு அப்படின்னு. அது வந்து திரைப்படங்கள் பலருமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக த்ரிஷா அவர்கள் ஹாப்பி பர்த்டே பெஸ்டஸ்ட் அப்படி போட்டு தான் வந்து எல்லோருமே பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அதை நெகட்டிவாகவும் சில பேர் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களோட பார்வை இல்லை, இது வந்து தேவையில்லாத நெகட்டிவ். இப்போ கீர்த்தி சுரேஷ் போட்டாங்க, இப்போ நான் போட்டிருக்கேன் பர்சனலாக, எனக்கு என்ன அவர் படமா டேட்டா கொடுக்க போறாரு, இல்லை நம்ம வந்து ஏதாவது ட்ராவல் பண்ண போகிறோமா, பல பேர் போட்டாங்க ட்வீட். அவர் வந்து வாழ்த்து சொல்லாத ஆளே கிடையாது. இது வந்து அவங்க வந்து த்ரிஷா அவர் கூட தொடர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க, 8 படம் கொடுத்துருக்காங்க, அவங்க ட்வீட் போடுறாங்க. கீர்த்தி சுரேஷ் அவரோட படம் பண்ணியிருக்காங்க, அவங்க ட்வீட் போடுறாங்க. அது மாதிரி பல நடிகர்கள் எல்லாரும் போடுற மாதிரி தான் அவங்க போடுறாங்க. இது மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க பெஸ்டின்னு தான் அர்த்தம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவருடைய பிறந்தநாள் நைட்டு 12 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட கிளிம்ஸ் வெளியானது. கிட்டத்தட்ட 25 மில்லியன் போயிருக்கு தற்போது வரைக்கும். ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி சார் இருந்தது? நான் 12 o'clock பார்த்துட்டேன். கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு 12 o'clock பார்த்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டு தான் நான் தூங்க போனேன். எனக்கு எப்பவுமே அது ஒரு பழக்கம். நம்ம ரொம்ப ரசிக்கிற ஒரு நடிகனுடைய ஏதாவது கிளிம்ஸோ ஒரு கண்டென்ட்டோ வந்ததுன்னா அதை பார்த்துட்டு தான் தூங்கணும். இல்லைன்னா தூங்கும்போது அப்படியே யோசனை வந்துட்டே இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படி, அது பேர் பார்த்துட்டே தூங்கலாம் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு விஜய் சாரை பார்க்கும்போதே அந்த ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அவருடைய ஸ்டைலு, கான்ஃபிடென்ஸு, அவர் வந்து எப்படி நடந்து வரதும், அவருடைய அந்த ஒரு முகத்தில் அந்த மீசியோட முறுக்கு மீச லுக்கு எல்லாமே ரொம்ப ஃபினாமினலாக இருந்தது. அதனால தான் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இப்படி தானே வேணும் தலைவா, நீங்கள் திருப்பி சினிமாவில் நடிச்சிட்டே இருக்கணும், இதே மாதிரி ஒரு லுக்கோட வரணும், நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வர்றதும் உங்கள் ஸ்டைலும், அதாவது ஒரு கான்ட்ராஸ்டான பர்சனாலிட்டி. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நான் லைஃப்ல இருப்பேன். அதாவது நான் லைஃப்பில் இதே மாதிரி எனர்ஜெட்டிக்காக பேசிட்டே இருப்பேன், கடை நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வந்து வேற ஒரு இங்கே பேசும்போது ஒரு மாதிரி வெளியில் அப்படி கிடையாது. ஆனால் அவர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யார்ட்டையும் பேசக்கூட மாட்டார், நிறைய பேச மாட்டார், சைலண்டான ஒரு மனிதர். ஆனால் சினிமான்னு வரும்போது எப்படா இப்படி ஒரு மான்ஸ்டராக மாறுறாருல, அதுதான் விஜய் சார். மான்ஸ்டர்னா பாசிட்டிவான மான்ஸ்டர். இப்படி ஒரு மனிதராக திடீர்னு ஒரு பெரிய ஒரு லுக்கில் வந்து நிற்கிறாருல, அதுதான் வந்து விஜய் சாருடைய ஒரு சிறப்பான விஷயமா நான் பார்க்குறேன். அது வந்து இன்னைக்கு அந்த கிளிம்ஸ்க்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் பேரில் அவ்வளோ ஆராதிக்கிற ஒரு நடிகர். அது ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அது இன்னும் பெருசாகும். கடைசி படம் அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. அப்படி இல்லை, அவர் இது கடைசி படமா இல்லைனாலும் இந்த படத்துக்கு இப்படி தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா விஜய் சார் படம் வந்தாலே அந்த ஃபேன்ஸ் குரூப் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஈஸ் அ ஃபினாமினன். அதனால வந்து அவருடைய படம் வரும்போது எது வந்தாலுமே சரி, அது மக்கள் கொண்டாடிட்டே இருப்பாங்க, லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில். குறிப்பாக போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. தெரி, ஜில்லா போன்ற படங்களை தாண்டி வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு இல்லையா? எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? கண்டிப்பா கதையாவே ரொம்ப எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. அதாவது அதுல ஒரு அரசியல் கொண்டு வந்துட்டாரு பாத்தீங்களா, ஒரு லைன் வந்து அரசியல் இருந்தது. அதாவது நம்ம அரசியல் வந்து பவருக்காக இல்லை மக்களுக்காக அப்படின்னு வரும்போது அந்த ஒரு டோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா மக்களுக்கும் பிடிச்ச விஷயம். எல்லாருமே ட்வீட் பண்ணதே அதுதான். நீங்க சொல்ல வந்த கருத்து ரொம்ப அருமையான ஒரு கருத்தா இருக்கு. மக்களுக்காக தான் நான் அரசியலுக்கு வரனே தவிர எனக்காக இல்லை, பவருக்காகவோ இல்லை என்னுடைய சம்பாத்தியத்துக்காக வரல. ஏன்னா இங்கேயே நான் இவ்வளோ பெருசாக சம்பாதிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர். அதாவது அவருக்கு இவ்வளோ அவசியமே இல்லை. அவர் ஒரு சிம்பிளான மனிதர். எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் நைட்டான 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் ஒரு 2 தோசை சாப்பிட்டு தூங்குற மனிதர். அவருக்கு வந்து பெரிய அதாவது ஆசையெல்லாம் கிடையாது. அதாவது வாழ்க்கையை வந்து ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது எக்கச்சக்கமான வசதிகளோடு அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதருக்கு வந்து இப்போ சம்பாதிக்கிறதே மிக பெருசு தான். ஆனால் அவர் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு எனக்கு சாதாரண மனிதனுக்கு இது போகிறோம், நான் அரசியலில் வந்து பண்ணணும், நான் இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாருல்ல, அது வந்து கண்டிப்பாக அவருடைய லைனில் அந்த பஞ்ச் லைனில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவருடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அவர் எண்ணம் போல் எல்லாம் அமையணும்னு வாழ்த்து. குறிப்பாக அந்த கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா விஜய் சாரையும் தாண்டி வந்து அதிகமாக நோட்டீஸ் பண்ணப்பட்டது அனிருத் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தான். கத்தி படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இன்ன வரைக்கும் நம்ம மறக்க முடியாது இல்லையா?
ஸோ அதே மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. ஒரு நல்ல மொமெண்டம், அந்த கிளிம்ஸ்க்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்ததே அந்த பிஜிஎம் தானே. இன்னும் வேற எதுவும் கிடையாது, டைலாக் எதுவும் இல்லாம ஒரு மொமெண்டம் கொடுத்து ஒரு கூஸ் பம்போட நிறுத்துறாங்கல்ல, அது அனிருத்தனுடைய ஸ்பெஷாலிட்டி தான். ரஜினி சாருக்கு தான் வந்து அதிகமான ஒரு சிரத்தை எடுத்து பண்ணுவார். ரஜினி சார்னாலே ஒரு ஸ்பெஷலா கொடுப்பாரு அப்படின்னு வந்து அனிருத் சார் மீது ஒரு பாசிட்டிவான விமர்சனம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த படத்துல அதெல்லாம் உடச்சு தெரிஞ்சிடுவாங்க நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அனிருத் அவர்கள் வந்து எல்லாருக்குமே, நீங்க ஆளுமா டோலுமாலாம் அஜித் சாருக்கு பட்டவர் தான் அவரு. ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். அவர் வந்து விஜய் சாருக்கு நிறைய ஹிட் கொடுத்து வந்தாரு, ரஜினி சாருக்கும் நிறைய ஹிட் கொடுக்குறாரு. அது அவர் வந்து ஒரு படத்தையும் ஒரு புது படமா பாக்குறாரு. இன்னைக்கு விஜய் தேவருக்கு நான் சொல்றாரு, எனக்கு அனிருத் பண்ணாலே போறோம், மியூசிக் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்றாருல. தெலுங்குல வந்து எல்லாரும் அவரை கொண்டாடுறாங்க. அவரோட மியூசிக் வந்தாலே போறோம் வந்து எங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப். ஹி இஸ் டூயிங் as a ப்ரொஃபஷன். அவருடைய ஒர்க்கை வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காரு அனிருத். அவருடைய மியூசிக் வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அந்த அளவு ஒரு ஃபினாமினலா பண்ணிட்டு இருக்காரு. ரஜினி சார் ரொம்ப சின்னதா ஒரு பர்சனல் இது இருக்கும்ல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவரு முன்னாடி வளர்ந்த ஒரு பையன், அவரோட அதாவது அவர் குடும்பத்துல எக்கச்சக்கம் பேர் சின்ன சின்ன பசங்கள்லாம் வளர்ந்த போது அனிருத் அவர்களும் அவர் கண்ணு முன்னாடியே வளர்ந்து அவருடைய என்கரேஜ்மெண்டோட வளர்ந்த ஒரு சின்ன பையன்றதுனால அவருக்கு வந்து அந்த அன்பு இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா ப்ரொஃபஷன் வரும்போது அவர் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். எல்லா படங்களையும் அவருக்கு இம்பார்ட்டன்டான படம் தான் அனிருத். மமிதா பைஜு அவங்களும் வந்து ஜனநாயகன் வந்து விஜய் சார் கூட சொல்லிட்டாங்கன்றதா. அவங்க வந்து இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, விஜய் சார்ட்ட நான் கேட்டேன், எல்லாரும் சொல்றாங்க இதுதான் உங்களுக்கு கடைசி படமா அப்படின்னு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நான் முடிவு பண்ணேன்னு சொன்னதை அவர் எப்படி எடுத்துக்கிறார்? பாசிட்டிவா ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. மாட்ட போறாங்க அந்த அம்மா, வாயை கொடுத்து மாட்ட போறாங்கன்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லாம போய் ஒரு கமெண்ட்டை சொல்லி விட்டாங்க. இதை நான் வந்து பல இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன். நாங்களாம் ஆசைப்படுறது வந்து விஜய் சார்கிட்ட நீங்க இப்படி எல்லாம் லாஸ்ட் படம்லாம் சொல்லாதீங்க, அரசியல் போறேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் படம்லாம் சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் ஒன் லாஸ்ட் சாங், ஒன் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஐயோ தமிழ் சினிமா ஏன்டா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நிக்கணும்னு. ஏன்னா அடுத்த ஒரு 10-15 வருட காலங்களுக்கு நம்ம வந்து தொடர்ந்து பல ஹிட்டுகளை எதிர்பார்க்கறது விஜய் சார்கிட்ட. வருஷத்துக்கு ஒரு படம் அவர் கொடுக்கணும், தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு 600-800 கோடி கலெக்ஷன் வரணும், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதே இவர்கிட்ட தான். இவரும் இருக்கிற நடிகர்களாம். இப்போ இவரு இருந்து விட்டு போயிட்டா திடீர்னு ஒரு கேப் வருமே அப்படின்னு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே ஒரு வரி பண்ணும்போது திடீர்னு மமிதா பைஜு சொன்னது ஒரு மாதிரி, அப்பா பரவாயில்ல நடக்கும்போது போல இருக்கே அவர் அப்படி சொன்னது. ஏன்னா அவரு சொல்லாம அவங்க சொல்லியிருக்க போறது இல்லை. ஆனா சொல்லி மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாரும் அரசியல் சேர்ந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டிருப்பாங்க, ஏதெல்லாம் பேசுறீங்கன்னு. ஸோ காரணம் என்னன்னா, அரசியல் வரும்போது அந்த ஒரு ஃபோக்கஸ் வேணும். அவங்களுக்கு திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அந்த தொண்டர்களுக்கு. இல்ல 2026 எலெக்ஷன் பிறகு நான் முடிவு பண்றேன்றதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம தலைவன் நம்ம டெடிகேட்டடா அரசியல தான் இருக்க போறாரு, அவரை கண்டிப்பா நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை வந்து மாற்றுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியால நம்மளாம் எதிர்பார்க்கறது அதுதான், சினிமாவில் அவர் தொடர்ந்து இருக்கணும்னு. பட் அவர் அரசியல்ல இது கடைசி படம், இது முடிச்சுட்டு நான் வந்து தீவிரமா அரசியல் இறங்க போறேன்னு சொல்லும் போது நம்ம அதை வெல்கம் பண்ணணும். மமிதா பைஜ் சொன்னது வந்து ஒரு பக்கம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஆதரவா இருந்தாலும் எதிரான ரசிகர்கள் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா வந்து விஜய் அவர்களுக்கே ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனாலதான் அவரே ஒரு டைலமால இருக்காது. ஸோ அவருக்கே வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் நேரத்துல இருந்து பார்க்க முடியுது இல்லையா? அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது இப்ப வெளியில நம்ம பேசுறது ஓகே, நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு பேசினா, அவங்க கூட டிராவல் பண்ணவங்க பேசலாம் மாட்டிப்பாங்க. அவங்க கூட டிராவல் பண்ணி ஒரு படத்தை நடிச்சவங்கலாம் அப்படி பேசக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷத்துல பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சார் என்கிட்ட சொன்னா 2026 எலெக்ஷன் ரிசல்ட் பிறகு பார்க்கலான்னு அப்படின்னு. அது வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல சொல்லக்கூடாது, இப்போ சொல்லக்கூடாது, எலெக்ஷன் பிறகு சொல்லலாம். என்கிட்ட அப்பயே சொன்னார் அவர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அது தேவையில்லாம போய் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்துல தாவேக்கார தொண்டர்களை பொறுத்தவரையும் அவங்களோட எதிர்பார்ப்பு ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி தான். அவரு தீவிரமா அரசியல தான் இருக்கணும், வேற எதுலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்பதான் அந்த ஃபோக்கஸ்ட் அப்ரோச் தான் அவர் வந்து அரசியல் அடுத்த கட்டம் கொண்டு போகும். எனக்கு தெரிஞ்சு அவருடைய இப்ப இருக்கிற எல்லா எலெக்ஷன் போல்லாம் வருது பாத்தீங்களா, எல்லா ஓட்டிங்ல எல்லாத்துலயும் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து இவ்வளவு வரும்னு எல்லாரும் சொல்லும் போது அவர் ஒரு தீவிரமான ஒரு அரசியல்வாதியை தான் மாறுவார்னு எதிர்பார்க்கிறேன். அதாவது அரசியல்ல ஒரு ஃபோர்ஸா மாறுவாரு. அது எப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸா இருப்பாரு 2026 மே ஜூன்ல தான் நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஃபோர்ஸ். அவர் நினைக்கிற மாதிரி வருவாரா, இல்ல ஆப்போசிஷன் வருவாரா, இல்ல வந்து ஒரு பெரிய ஓட் ஷேர் கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு அவர் அரசியல்ல ஒரு ஃபோர்ஸா வருவாருன்றதான் எல்லா ஒப்பீனியன் போலும் சொல்ற ஒரு விஷயம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால வந்து அவருடைய தீவிரமான ஃபோக்கஸ் அரசியல் தான் இருக்க போகுது. அவங்க வந்து அவர் சொன்னதை திடீர்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியாது. பார்க்கலாமா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு மோட்டிவேட் பண்ணதுக்காக சொல்லியிருக்கலாம்ல. சார் கூட நான் ஜோடியா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றீங்க, இதுல வந்து ஜோடி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன நினைச்சுப்பாங்க, அடுத்த படம் நான் கூட ஜோடியா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க வேற சினிமா
இல்லாம முடிச்சிட்டீங்க இந்த படத்தோட லாஸ்ட் சொல்லும் போது அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா பாக்குற எல்லாருமே கேட்கிற முதல் கேள்வி அதான் தான் இருக்கும். ஆமா, என்ன பண்றது தெரியாம என்ன தெரியாம என்ன சொல்லியிருக்கலாம், எலெக்ஷன் பிறகு பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி சும்மா இப்போதைக்கு தள்ளி வைக்கலாம் இந்த டிஸ்கஷனை அவர் சொல்லியிருக்கலாம். இதை வந்து அவங்க வேற விதமா கூட புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கலாம். அதனால இது விட்டுருவோம். இது என்ன சொல்லுவாங்க, சும்மா இருக்கிற வாய்க்கு அவல் போட்ட மாதிரி ஏதோ ஒன்று அவல் போட்டாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். சும்மா இருக்கிற வாய்னா சினிமா அவர் விட்டு போறான்ற மைண்ட் செட் எல்லாரும் வந்தாச்சு. ஆனா திடீர்னு ஒரு அவலை வந்து மமிதா பஜி போட்ட உடனே எல்லாரும் அதை மென்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பேச்சு பொருளா மாறிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் டிட்டர்மெண்டா இருக்காரு. இது என்னுடைய படம் முடிஞ்சிருச்சு, நான் டோட்டலா அரசியல் இருக்க போறேன், நான் அரசியல்ல சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனசுல இருக்காரு. அவர் சாதனையாளர், அவர் நினைச்சதெல்லாம் சாதிச்சிருக்காரு. இதுலயும் சாதிக்கணும்னு தான் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். குறிப்பா விஜய் அவர்கள் நேற்று அவருடைய பிறந்த நாளை வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் சஞ்சய் அவருடைய மகளுடன் கேக்லாம் பார்த்தோம். திரைப்படங்கள் பலருமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா த்ரிஷா அவர்கள் ஹாப்பி பர்த்டே பெஸ்டஸ்ட் அப்படின்னு போட்டதான் வந்து எல்லோருமே பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அதை நெகட்டிவாவும் சில பேர் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, உங்களோட பார்வை என்ன? இல்ல, இது வந்து தேவையில்லாத நெகட்டிவிட்டி. இப்போ கீர்த்தி சுரேஷ் போட்டாங்க, இப்போ நான் போட்டிருக்கேன் பர்சனலா, எனக்கு என்ன அவர் படம் டேட்டா கொடுக்க போறாரு, இல்ல நம்ம வந்து ஏதாவது டிராவல் பண்ண போறோமா, பல பேர் போட்டாங்க ட்வீட். அவர் வந்து வாழ்த்தி சொல்லாத ஆளே கிடையாது. இது வந்து அவங்க வந்து த்ரிஷா அவர் கூட தொடர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க, 8 படம் கொடுத்துருக்காங்க, அவங்க ட்வீட் போடுறாங்க. கீர்த்தி சுரேஷ் அவரோட படம் பண்ணியிருக்காங்க, அவங்க ட்வீட் போடுறாங்க. அது மாதிரி பல நடிகர்கள் எல்லாரும் போடுற மாதிரி தான் அவங்க போடுறாங்க. இது மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க பெஸ்டின்னு அர்த்தம். என்னோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்றதுல இதுல தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. இப்போ எல்லாத்தையும் நீங்க தப்பு கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். அவர் வந்து எங்க போய் ஸ்பெண்ட் பண்ணாருன்றது நன் ஆஃப் அவர் பிசினஸ். அந்த நாளை வந்து அவர் வந்து சஞ்சீவோட குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றாருன்னா அது அவருடைய ப்ராரகட்டிவ். இதை நீங்க கேள்வியே கேட்க முடியாது. அவருடைய பர்சனல் லைஃப், அவர் வந்து பர்சனலா எப்படி வாழணும்னு நினைக்கிறான்றது அவருடைய வாழ்க்கை. நீங்க அரசியல் வரும்போது நீங்க கமெண்ட் பண்ணலாம். அரசியல் வரும்போதுன்னா அரசியல் அவர் என்ன பண்றாரு, அந்த அரசியலை நீங்க கமெண்ட் பண்ணலாமே தவிர பர்சனல் வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாதுன்னு பல பேர்கிட்ட சொல்லுவோம். பர்சனல் வேறு, அரசியல் வேறு. ஸோ நம்ம வந்து என்ன பொறுத்தவரையும் அவர் வந்து பர்சனலா அந்த நாளை வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது குறிப்பா நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து அந்த கிளிம்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் வசனம் வந்தது. ஸோ படத்திலேயே அதிகமான அரசியல் வசனங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து என்னுடைய பர்சனல் கமெண்ட் என்னன்னா, அது ரொம்ப லேட்டு. ஓகே, 2-3 படத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல் வரணும்னு நினைச்ச உடனே எம்ஜிஆர் அவருடைய பாதை பிடிச்சிட்டாரு. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வரதுக்கு 20 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பிச்சிட்டாரு, அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா படங்களையுமே அரசியல் வசனம் வந்துடும். அவருடைய படங்கள் அரசியல் வசனம் வரும், கொடி வரும், எல்லாம் வரும். அது எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி தான் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய படங்கள்ல ஒரு 10 வருட காலம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 வருட காலம், அது அரசியல் வரதுக்கு ஒரு 7 வருட காலம் முன்னாடி பல படங்கள்ல வந்து கொடி பிடிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்தா இது பண்ணுவேன், அது பண்ணுவேன். இதுவே லேட்டா நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் இதுல வருதேன்னு சந்தோஷப்படுறது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன கொள்கை, இப்போ கரெக்டா அந்த லைன் கரெக்டா கனெக்ட் ஆயிருக்குல்ல. அதாவது நான் பவருக்காக வரல, மக்களுக்காக வரேன்றது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில ஒரு மெசேஜ் ரீச் ஆகுது இல்லை. ஸோ இதை வந்து 2-3 படத்துல பண்ணியிருக்கணும் அவர். ஓகே, இந்த படத்துல பண்றாருன்னு நான் சந்தோஷப்படுறேன். அது அரசியல், இதுல கண்டிப்பா அரசியல் இருக்கும், அரசியல் சார்ந்த வசனங்கள் இருக்கும். ஆனா தீவிர அரசியல் படமா இருக்காது. இது வந்து எச் வினோத் அவர்களுடைய ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்ல அந்த படத்துல அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு படம் ஃபுல்லா 2.5 மணி நேரம் படம் எடுத்தீங்களேன், ஒரு 5-6 இடத்துலயாவது நம்மள வந்து வாவ் அரசியல் பேசுறாரு தலைவர் அப்படின்ற மாதிரி பேச வைக்கும்னு நினைக்கிறேன். தலைவா படத்துல வந்து முதல் முறையா ஒரு அரசியல் டேக்லைனோட வந்து டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான எதிர்வினைகளை நம்ம பார்த்தோம். இந்த படத்துக்கு வந்து அப்போது அரசியல் கட்சி கூட ஆரம்பிக்கல. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா இதுல அரசியல் ரீதியான வசனங்களோ ஒரு தாக்கி பேசுற மாதிரி காட்சிகளோ இருந்ததுன்னா இப்போ இங்க இருக்கிற ஆளுங்கட்சி எந்த மாதிரியான ஒரு எதிர்கொள்வாங்க நினைக்கிறேன்? நான் வந்து திரு M.K. ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப ரசிப்பேன் ஒரு விஷயத்துல. என்னன்னா அவரை வந்து ஒரு மெக்னானிமஸான ஒரு மனிதர். அதை விட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட்ஸ்மேன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார். அவர் வந்து நீங்க ஒண்ணுமே இல்லை, விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைகிறாரு, அவருக்கு வந்து ஸ்டேட் ஆனர் பண்ணுது, மிகப்பெரிய ஸ்டேட் ஆனர் பண்ணுது, அவருக்கான பல அப்ரூவல் கொடுக்குறாரு. அப்பயே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிப்பட்ட ஒரு மனசு பாரு அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, ஒரு இந்த ஸ்டேட் அச்சீவ் பண்ண பிறகு, ஒரு மிகப்பெரிய பொசிஷன் அச்சீவ் பண்ண பிறகு நீங்க மெக்னானிமஸா இருக்கணும், அக்கமடேட் பண்ணணும். எல்லா கருத்துக்களையும், நெகட்டிவ் கருத்துக்களையும் ஏற்றுக்கணும், பாசிட்டிவ் கருத்துக்கள் மட்டும் ஏற்றுனா பத்தாது, நெகட்டிவ் கருத்துக்களையும் ஏற்றுக்கணும். ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க வந்து எனிமி கிடையாது, அவங்க வந்து நம்மளை எதிர்க்கிறாங்கன்றதுக்காக, கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்கிறதுக்காக நீங்க வந்து எதிரிகள் கிடையாது. பார்த்தீங்கன்னா குமரி ஆனந்தன் அவர் மறையிறாரு, நேராக போய் அங்கே போய் நிற்கிறாங்க, அவருக்கு வந்து ஸ்டேட் ஆனர் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க மகள் வந்து இவருக்கு எதிராக தீவிரமாக கேம்பெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, தமிழிசை மேடம். இப்போ அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை, நேராக வந்து அவருடைய டெத்துக்கு போய் உட்கார்றாரு, அவருக்கு வந்து எல்லாமே கூட இருக்கிறாரு, அவங்கள வந்து தங்க சகோதரி நீ கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கோன்றாரு. அது பிறகு வந்து தமிழக அரசே வந்து அவருக்கு ஆனர் பண்ணுது. இதுதானே ஒரு மனசு. அதனால அவரை பொறுத்தவரையும் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்றேன்னா, விஜயகாந்த் அவர்கள் இருந்து குமரி ஆனந்த் வந்து பல விஷயங்கள்ல அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்றாரு, இது பண்றாரு, குறைகள் வந்து ஆப்போசிஷன் பண்றாங்க பேசிதான் இருப்பாங்க. ஆனா அதை மீறி ஒரு மனிதரா அவர் மிகச்சிறந்த ஒரு மனிதரா இருக்காரு. அந்த மனிதர் வந்து ஒரு தெளிவான புரிதல் இருப்பார். என்னன்னா
எல்லாருக்கும் அரசியல் வரதுக்கு உரிமை இருக்கு. விஜய் சாருக்கும் உரிமை இருக்கு. அவர் வரட்டும், அவர் பாட்டு அரசியல் பண்ணட்டும், அவர் பண்ணிக்கிட்டோம். மக்கள் யாருக்கு ஓட்டு போட நினைக்கிறாங்களோ அவங்க ஓட்டு போட்டோம். நான் தமிழ் சமீபத்தில் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. அதில் இன்டர்வியூவில் அழகாக அவங்க பேசியிருந்தாங்க, காரில் ஒரு இன்டர்வியூவில். விஜய் சாருக்கும் அரசியல் வரதுக்கு உரிமை இருக்கு. விஜய் சாரை மக்கள் ரசிச்சாங்கன்னா அது அவருக்கு கிடைக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருமே எதிரியா பார்க்க மாட்டாங்க விஜய் சாரை. விஜய் சாருக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி எதிரியா பார்க்க முடியும்? ஸோ அவருடைய பாயிண்ட் என்ன இருக்குன்னா, அதே மாதிரி தான் அவருடைய திரைப்படம். இந்த திரைப்படத்தை தடுத்தாதான் நம்மளுக்கு வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டியில ஸ்டாலின் அவர்கள் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த இன்செக்யூரிட்டிலாம் கிடையாது. நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய மக்களுக்கு நல்லது பண்றேன், நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கேன். இப்போ திரு மோடி அவர்கள் வந்து என்னன்னா, எல்லாருக்கும் உலக லெவலில் ஏன் மதிக்கிறாங்கன்னா, பல திட்டங்கள் பண்ணிட்டே இருக்காரு. அவர் வந்து கான்ஃபிடென்ட்டா சில விஷயங்கள் வந்து நான் சொல்றது நடக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்தாலும், அதனால ஒரு சின்ன ஒரு பிம்பம் ஒன்று உருவாகும். அவர் வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா பண்றாரு அப்படின்னு பிம்பம் இருந்தாலும், உலக லெவலில் எல்லாரும் அவர் ஏன் வந்து ரொம்ப மதிக்கிறாங்கன்னா, இப்படிதான் அத்தாரிட்டேட்டிவா ஒரு தலைவன் வேணும் அப்படின்வாங்க. அதுக்காக பல ஆப்போசிஷன் இருக்கு, மீடியாலும் ஆப்போசிஷன் இருக்கும், மீடியாலும் சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு. அதனால அவரை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருப்பார். எதுக்காக இந்த டீட்டெயிலா சொல்றேன்னா, இது வந்து ஏதோ அரசியலுக்காக நான் பேசல. ஸ்டாலின் அவர்களே ஒரு தனிப்பட்ட மனிதரை பார்த்தீங்கன்னா அவர் தெளிவா இருப்பார். விஜய் சார் அவர் படம் நடிக்கிட்டோம், அவர் படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. அரசியல் வரும்போது கொள்கை ரீதியில் நம்ம எதிர்ப்போம் விஜய் சார், அவ்வளவுதான். சினிமா என்பது அவர் எதுக்கே மாட்டாரு. அவர்னா அவர் கூட டிராவல் பண்ண ஒரு நடிகர் தான். அதாவது எப்படின்னா, சன் பிக்சர்ஸ்க்கும் படம் பண்ணியிருக்காரு, அவங்க நிறுவனம் ரெட் ஜெயண்ட் படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. முதல் படமே குருவிதான். ஸோ அதனால வந்து அவரை பொறுத்தவரையும் வந்து அவரை எனிமையெல்லாம் பார்க்க மாட்டாரு. அரசியல்ல கொள்கை ரீதியில எதிரியா பார்ப்பான். ஏன்னா அவர் அதே தானே சொல்றாரு, எனக்கு அரசியல் ரீதியா வந்து இவங்க எதிரின்னு சொல்றாருல்ல. ஸோ அதனால இவங்களும் கொள்கை ரீதியா எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா திரைப்படம் வரும்போதோ தனிப்பட்ட முறையிலோ விஜய் சாருக்கு எதிரியா வந்து திமுக இருக்கிறது. ஜனவரி 9 படம் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே முன்னாடி பேசியிருந்தோம், நம்மள இந்த படம் வந்து தனியாக தான் வெளியாகணும், பராசக்தி வெளியாகக்கூடாது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்களோட கருத்தாக சொல்லியிருந்தீங்க. ஸோ பராசக்தி படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஷூட்டிங்லாம் போகல அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பராசக்தி நான் தான் பேசியிருந்தேன், ரிலீஸ் ஆகக்கூடாது, இந்த ட்ரிபியூட்டா இருக்கணும்னு அவங்க ரிலீஸ் பண்ண டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, 9th அன்னைக்கு தான் அந்த படம் வருது. அது வந்து தெளிவா அவங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜூலைலேருந்து அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு செப்டம்பருக்குள்ள படத்தை முடிக்கணும் அண்ட் ஜனவரியில் அந்த படத்தை கொண்டு வரணுன்ற தீவிரமான முயற்சியில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடியே வந்து கோர்ட்டே சொல்லிடுச்சு, ஹைகோர்ட்டு, நீங்க வந்து ஆகாஷ் பாஸ்கரன் எதிராக நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் அவரோட டீமுக்குலாம் சொல்லிட்டாரு, ஷூட்டிங் போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு, பழைய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு ஃபைனான்ஷியலி எந்த சிக்கலும் இல்லாமல் படம் ஷூட்டிங் போகுது. ஜனவரி 9 வருது. நம்ம சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கப்பா, நம்ம சொல்லதான் முடியும், அவங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க முதலே அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதனால நாங்க படத்தை 9th கொண்டு வரோம், வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரொம்ப நன்றி சார், சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கலாம். மிக்க நன்றி. நன்றி.